அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது, ஒரு மனிதனோட ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது காலவரிசைப்படி அங்க என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத இன்றைய ஆதார கட்டுரைகள் மற்றும் உரைகள் அடிப்படையில் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இது கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். பாருங்க, இது மறுக்கவே முடியாத ஒரு உலகளாவிய உண்மை. நாம எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், இல்ல ஏழையா இருக்கலாம், ஒரு நாட்டோட ராஜாவா இருக்கலாம், இல்ல சாதாரண மனிதனா இருக்கலாம். ஆனா மரணம் அப்படிங்கிறது நாம எல்லாரும் கண்டிப்பா சந்திக்க வேண்டிய ஒரு பொதுவான இலக்கு. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கறத இன்றைய நம்மளோட ஆதாரம் மிக ஆணித்தரமா பதிவு செய்து. சரி, இப்ப நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பயணிக்க போற பாதை இதுதான். முதல்ல மரணத்தின் ஆரம்பம், அப்புறம் 2 வகையான மரணங்கள். கபரின் முதல் இரவு, இறந்தவரோட ஆசைகள், கடைசியா இன்னைக்கு நாம செய்ய வேண்டியவை. மரணப்படுக்கையில ஆரம்பிச்சு மண்ணறைக்குள்ள போயிட்டு திரும்பவும் பாதுகாப்பா நம்மளோட நிகழ்காலத்துக்கே வரப்போறோம். பகுதி 1. மரணத்தின் ஆரம்பம். அதாவது, இந்த உலகத்தோட இறுதி தருணங்கள். இந்த பௌதீக உலக வாழ்க்கை முடிவடைஞ்சு கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்துக்கு மனிதன் மாறக்கூடிய தருணம் இது. ஒரு மனிதனோட இறுதி நேரம் நெருங்கும்போது அவரோட உடல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட மறுக்குதுன்னு நம்ம ஆதாரம் விளக்குது. உடல் பலவீனமாகுது, பார்வை மங்குது, பேச்சு நின்னு போகுது. ஆனா இங்கதான் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை நடக்குது. அந்த அறையில இருக்கிற மத்த யாருக்கும் தெரியாத ஒரு புதிய உலகத்தை மரணத்தருவாயில இருக்கிற அந்த நபர் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆமாங்க, அவர் கண்ணுக்கு மலக்குகள்னு சொல்லப்படுற வானவர்கள் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. பகுதி 2. 2 வகையான மரணங்கள். இது மனிதனோட உடம்புல இருந்து உயிர் அல்லது ஆன்மா சரியா பிரிக்கப்படுற தருணம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 மாறுபட்ட ஒப்பீடுகள் தான். நல்ல முறையில வாழ்ந்த ஒருத்தருக்கு அருளை கொண்டு வர்ற மலக்குகள் பயப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லி, ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் துளி எவ்வளோ மெதுவா விழுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமா உயிரை பிரிப்பாங்களாம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, தவறான பாதையில வாழ்ந்த ஒருத்தருக்கு ஒரு ஈரமான துணியிலிருந்து முள்ளு கிளைய பலவந்தமா இழுத்தா எவ்வளோ வேதனையா இருக்குமோ அந்த அளவுக்கு கடுமையான வேதனையோட உயிர் பிரிக்கப்படணும். இந்த உரை நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இறைவனோட தூதரான நபிகள் நாயகம் அவர்களுக்கே மரண வேதனை இருந்துச்சு அப்படிங்கறது இந்த மேற்கோள் காட்டுது. இறை தூதருக்கே இந்த நிலைமைனா சாதாரண மனிதர்களான நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது இது நம்மள ரொம்பவே நிதர்சனத்துக்கு கொண்டு வருது. பகுதி 3. கப்ரின் முதலிரவு. உலக உடலை விட்டு பிரிதல். இப்ப நம்மளோட காலவரிசையில அடுத்த கட்டத்துக்கு வருவோம். உலக வாழ்க்கை முழுமையா முடிவடைஞ்சு கபுர்னு சொல்லப்படுற மண்ணறையோட நிஜம் தொடங்குற நேரம் இது. இறந்தவங்களுக்காக இந்த உலகம் செய்யற கடைசி காரியங்கள் இந்த 4 படிகள் தான். உடலை குளிப்பாட்டி ஒரு வெள்ளை துணியில சுற்றி அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு அவங்கள மண்ணறையில வச்சுட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் நம்ம கூட சிரிச்சு பேசிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமா திரும்பவும் மண்ணுக்கே போயிட்டார் அப்படிங்கறத இந்த படிகள் நமக்கு உணர்த்துது. இப்பதான் விஷயமே இருக்கு. மண்ணறையில கேட்கப்படுற இந்த 3 கேள்விகள் தான் ரொம்பவே முக்கியம். எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் முன்கர் நகீர்னு 2 மலக்குகள் இந்த கேள்விகளை கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு மனிதன் சொல்ற பதில் தான் அவனோட அடுத்த கட்ட பயணத்தையே தீர்மானிக்குது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் சுலபமா பதில் சொல்லிடுவார். ஆனா தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த இடத்துல ரொம்பவே தடுமாறுவார்னு ஆதாரம் சுட்டி காட்டுது. அந்த விசாரணைகளோட உடனடி விளைவு என்ன அப்படிங்கறத இந்த மேற்கோள் ரொம்ப துல்லியமா விளக்குது. மண்ணறை அப்படிங்கிறது வெறும் ஒரு குழி கிடையாது. நாம சொல்ற பதில பொறுத்து அது ஒன்னு சொர்க்கத்தோட பூஞ்சோலையா மாறும், இல்லனா நரகத்தோட நெருப்பு குழியா மாறும். மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையோட யதார்த்தம் இதுதான்னு இது உறுதிப்படுத்துது. பகுதி 4. இறந்தவரின் ஆசைகள். இப்ப நாம கொஞ்சம் உளவியல் ரீதியான ஒரு பகுதிக்குள்ள நுழைய போறோம். அந்த மண்ணறை தேர்வுல தோல்வி அடைஞ்சவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட திடீர் உணர்தல்கள் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். இறந்த பிறகு ஒரு மனுஷன் படுற மிகப்பெரிய வேதனையே இந்த குற்ற உணர்ச்சிகள் தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருந்திருக்கலாமே, இறைவனை சரியா தொழுதிருக்கலாமே, அப்பா அம்மாவை நல்லா பார்த்திருக்கலாமேன்னு அவங்க ஏங்குவாங்களாம். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்த கால வரிசையில திரும்ப பின்னோக்கி போறதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது. பகுதி 5. நாம் செய்ய வேண்டியவை. இது நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குற விஷயம் என்னன்னா, நாம இப்போ உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய பரிசு அப்படிங்கிறது தான். மரணப்படுக்கை மண்ணறைன்னு பயணம் செஞ்ச நாம இப்ப திரும்பவும் நம்மளோட நிகழ்காலத்துக்கே வந்துட்டோம். இனி நாம என்ன பண்ணணும்? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல பல விஷயங்கள நிரந்தரம் நினைச்சு நாம துரத்திட்டு இருக்கோம். பெரிய வீடு, பணம், அதிகாரம், அழகு, இது எல்லாமே இந்த உலகத்தோட முடிஞ்சு போற மாயைகள் தான். ஆனா இது நமக்கு நிரந்தரம்.
நாம செய்யற நற்செயல்கள், நம்மளோட தொழுகை, அப்புறம் நம்மளோட பிரார்த்தனைகள், இது மட்டும்தான் நிரந்தரம், இது மட்டும்தான் மண்ணன வரைக்கும் நம்ம கூட வரும் அப்படிங்கறத இந்த தரவுகள் ரொம்ப அழகா ஒப்பிட்டு காட்டுது. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த குற்ற உணர்ச்சிகளும் மரண வேதனைகளும் நமக்கு வரக்கூடாதுன்னா இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க. சரியான முறையில இறைவனை வணங்குறது, செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கறது, பெற்றோரை அன்பா கவனிச்சுக்கிறது, நேர்மையான முறையில பொருளை சம்பாதிக்கிறது, அப்புறம் இறை வசனங்களை படிக்கிறது. இதுதான் அந்த பயணத்தை எளிதாக்குற திறவுகோள்கள்னு ஆதாரம் வழிகாட்டுது. இப்ப நாம இந்த தொகுப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் இதை ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்ப நாம மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் இதே போல நாமும் ஒரு வெள்ளை துணியில சுற்றப்பட்டு மத்தவங்களால சுமந்து செல்லப்படுவோம். அப்போ மக்கள் நமக்காக இந்த வார்த்தைகளை கூறுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவுன். அதாவது நாம இறைவனுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்றோம். ஆமாங்க, இந்த காலவரிசை பயணத்தோட கதாநாயகனா நாம மாறப்போற அந்த நாள் கண்டிப்பா ஒரு நாள் வரும். இறுதியா இந்த ஆதார உரை நம்ம முன்னாடி வைக்கிற மிக ஆழமான கேள்வி இதுதான். அந்த நாளுக்கு நாம தயாரா? ஒவ்வொரு நாளும் நாம எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில நாம சந்திக்க போற அந்த பயணத்துக்காக நம்ம என்னென்ன தயாரிப்புகளை செஞ்சு வச்சிருக்கோம்? இந்த ஒரு கேள்வியோட இன்றைய விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். கொஞ்ச நேரம் எடுத்து இத பத்தி சிந்திச்சு பாருங்க. உங்களோட இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு சிறப்பான விளக்கத் தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.